உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா சில பேரை தூரம் வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, இதே பின்னாடி போய் உங்களை புறம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தோல்வியை கண்டு சிரிப்பாங்க. அடுத்தது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதை பார்த்து போராமப்படுவாங்க தவிர அவங்களுக்கு அந்த சந்தோஷமே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நம்ம கஷ்டப்பட்டே இருக்கணும், அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நம்ம கேட்கலாட்டி நம்மளை துச்சமாக தான் பேசுவாங்க தவிர நல்லதே யோசிக்க மாட்டாங்க, நல்லது நினைக்க மாட்டாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி இந்த சமூகத்தில் அந்த மாதிரி நடந்துட்டுருக்குது. ஏன் எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நிறையா பேர் அந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. சொந்தக்காரங்க முதற்கொண்டு வெளியாள்க முதற்கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத வெளியில் சொன்னால் நம்மளை அது செய்யாதீங்க, அது உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிற தோல்வி அது மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க தவிர நம்ம நல்லா இருக்கணும், நீ இதை செய் அப்படின்னு எடுத்துக்காட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு புத்தகத்தில் எப்படி நம்ம திருப்பி அதை படித்து அந்த புத்தகத்தில் எதுவுமே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் சில மனிதர்களும் அதே மாதிரி தான். வாழ்க்கையில் நம்ம ஏதாவது சாதிக்கணும் வைக்கணும், இங்கே தோணுச்சுன்னா இங்கே செய்யுங்க, இங்கே தோணுச்சுன்னா இங்கே நினச்சி பார்த்து முடியுங்க. இதுதான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தாலே போதும். தோல்வியை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வெற்றியை கண்டு நம்ம ஜெயிக்கணுங்கிறத மட்டும் மனசுலேயும் புத்திலையும் வச்சாலே போதும். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மனசு சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாக்கா பணமும் வரும். கஷ்டம் நம்ம தள்ளி வைக்கலாம். கஷ்டம் வர்றது சகஜம்தான். கஷ்டம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். அதே மாதிரி தான் சில மனுஷங்களோட நடவடிக்கை தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மேலும் மேலும் முன்னேற தெரியும் தவிர அதை கண்டு அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம நிம்மதி தான் கெடும், நம்ம சந்தோஷம்தான் கெடும். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை போய் வெளியில் காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே நம்ம சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன் நான் இந்த மாதிரி லாங் வீடியோ போடுறேன்னா, எனக்கு ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி முகமூடி போட்டுட்டு தான் நான் போடுறேன். நிறையா பேர் பார்க்குறாங்க, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிட்டாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றாங்க, லைக் பண்ணுறவங்க டிஸ்லைக் பண்ணுறாங்க. எனக்கு ஏன்னு தெரியல. நிறையா பேர் வீடியோ போடுறாங்க, நான் போட்டு ஒரு 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோக்கா வியூவர்ஸும் போக மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது. என்னோடய வீடியோ பிடிச்சவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்காக நான் இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வாய்ப்பு இல்லாட்டி சோர்ந்து போக மாட்டேன், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்லது. வணக்கம்.